ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதில் இந்த மல்லித்தூள் சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சது. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குழம்பு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நான் மீன் சேர்க்கும்போதும் வீடியோ நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த 7 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு திரும்ப அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மீன்லாம் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொதியும் போது தான் டைம் ஆகும்.